ஓகே, ஸோ இது போன செஷன்ல ESXi ஹோஸ்ட் லெவல்ல எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் வந்து கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். லைக் ஒரு யூசர் கிரியேட் பண்றது, பெர்மிஷன் அசைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ESXi லெவல்ல நம்ம vCenter லெவல்ல எப்படி யூசர் கிரியேட் பண்றது, பெர்மிஷன் அசைன் பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ vCenterல இப்போ நான் வந்து பை டிஃபால்ட் யூசர்ல இருக்கேன். பை டிஃபால்ட் யூசர் வந்து administrator@vsphere.local. சரியா? இப்போ நான் லாகின் பண்ணி கூட இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லான்ச் vSphere கிளைண்ட் கொடுத்தோம்னா என்னோட யூசர் நேம் வந்து administrator@vsphere.local. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. vCenterோட பை டிஃபால்ட் யூசர். இது இன்டர்வியூல எனக்கு ஒரு கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பை டிஃபால்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு. administrator@vsphere.local. பாஸ்வேர்ட் நம்ம என்ன செட் பண்றோமோ அதான் கொடுக்கறது. இது எங்க நீங்க செட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த யூசர் வந்துட்டு vCenter டெப்ளாய் பண்ணுவீங்க இல்லையா, vCenter டெப்ளாய் பண்றப்ப நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். இந்த யூசருக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் இருக்கவங்க சூஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்டு கொடுப்போம். அதுதான் இது. இப்போ நிறைய என்வரான்மெண்ட்ல இந்த பை டிஃபால்ட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சில என்வரான்மெண்ட்ல உங்களுக்குன்னு ஆக்சஸ் இருக்கும். லைக் இப்போ உங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். சில என்வரான்மெண்ட்ல L1 L3 L1 L2 L3 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த என்வரான்மெண்ட் பொறுத்து. எங்க என்வரான்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி பை டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருந்துச்சு. பட் அதனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. ஸோ தேவையில்லாத L1 இப்போ L1க்கு தான், L2க்கு தான், L3க்கு தான் அப்படிங்கிறப்ப சில பிரச்சனைகள், லைக் அவங்களால L1ஆல சில விஷயங்கள் பண்ண முடியாது. தெரியாம அவங்க ரீஸ்டார்ட் பண்றது, தெரியாம அந்த VM மைக்ரேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால வி ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ். நாங்கள் L1க்கு வந்து சில ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா L1 L2 L3 கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ வி ஆல்ரெடி இன். இப்போ நான் வந்து administrator@vsphere.local அப்படிங்கிற ஒரு யூசர்ல இருக்கேன். பை டிஃபால்ட் யூசர் இது. இதுக்கு எல்லா பெர்மிஷன்ஸும் உண்டு. இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட், எல்லா பெர்மிஷன்ஸும் உண்டு. ஐ ஹேவ் டு கிரியேட் அனதர் அக்கௌண்ட். அப்போ இந்த மெனு இருக்கு இல்லையா, அந்த மெனு பாரை செலக்ட் பண்ணுங்க. தென் தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை செலக்ட் பண்ணுங்க. இதுல யூசர் அண்ட் குரூப்ஸ் இருக்கும். இந்த யூசர் அண்ட் குரூப்ஸ்ல தான் நம்ம வந்து யூசர் கிரியேட் பண்ணணும். ஓகே, இதுல டொமைன் இருக்கு இல்லையா, அந்த டொமைன் வந்துட்டு vsphere.local. நம்ம யூஸ் பண்ற டொமைன் வந்து vsphere.local தான். அதனால அந்த டொமைன் வந்து vsphere.local தான் இருக்கணும். இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பை டிஃபால்ட்டா லோக்கலைஸ் அப்படின்னு இருக்கும். பை டிஃபால்ட்டா லோக்கலோஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணி, சப்போஸ் நீங்க vsphere.local இல்லாம உங்களோட டொமைன் நேம் இப்போ techie.com அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி டொமைன் நேம் தனியாக கிரியேட் பண்ணல, பை டிஃபால்ட் vsphere.local தான் வச்சிருக்கோம். அப்போ vsphere.local மட்டும் நான் கிளிக் பண்ணா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது. இது வந்து வேற அக்கௌண்ட், இது சும்மா ஒரு அக்கௌண்ட், இதை விட்டுருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்குது. administrator@vsphere.local இந்த அக்கௌண்ட் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ண போறேன், ஆட் பண்றேன். இப்போ ஆட் பண்றப்ப அக்கௌண்ட் நேம் வந்துட்டு L2. அப்ப L2@vsphere.local வரும். The field must contain following. Okay. ரிமூவ் பண்ண சொல்லி கேக்குது. ஆமா, ஆல்ரெடி அது வந்து vsphere.local தான் இருக்குது. ஓகே ஃபைன், கரெக்ட். ஆல்ரெடி vsphere.local தான் இருக்குது, அதனால அட் ரிமூவ் பண்ணிக்கலாம். கரெக்ட். இப்போ L2க்கு ஒரு கிரியேட் பண்ணேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து L2 அப்படின்னு கொடுத்துட்றேன். எனக்கு இப்போ L2 அப்படிங்கிற யூசர் ஆட் ஆகிட்டாரு. ஓகேங்களா? இப்போ இந்த யூசருக்கு பெர்மிஷன் அசைன் பண்ணணும். சப்போஸ் இந்த யூசரை பாஸ்வேர்டு மாற்றினா மாற்றிக்கலாம். இந்த எடிட் போனீங்கன்னா
யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் த பாஸ்வேர்ட். இது வேண்டாம் டெலிட் கொடுத்தா டெலிட் கொடுத்துக்கலாம். மோர்ல போனீங்கன்னா இந்த யூசரை வந்து டெம்பரரியா டிசேபிள் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் லாக் ஆயிருந்தா அன்லாக் பண்ணிக்கலாம். இது இந்த ஆப்ஷன் எல்லாமே இங்க இருக்குது. ஓகே, இப்போ நம்ம we are going to assign the permissions. அது எங்க பண்ணணும் அப்படின்னா இதே ஆப்ஷன்ல ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ரோல்ஸ்ல என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது நியூ ரோல் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் சூஸ் த யூ கேன் கிரியேட் த ரோல். நீங்களே ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து. யூ கேன் கிரியேட் த ரோல்ஸ் ஹியர். சரி, இப்போ பை டிஃபால்ட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் ஆக்சஸ், ரீட் ஒன்லில see the details of objects but no not make changes. உங்களால ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்க முடியும், பட் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. நோ ஆக்சஸ்ல யூஸ்ட் ஃபார் ரெஸ்ட்ரிக்டிங் கிராண்டட் ஆக்சஸ். சில கொடுக்கப்பட்ட ஆக்சஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுல வேற என்ன முக்கியமா இருக்கும் அப்படின்னா மற்றதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய இருக்கும், நம்ம மெயினா சில இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதை மட்டும் நான் சொல்றேன். விர்ச்சுவல் மிஷின் கன்சோல் யூசர் இந்த இதுல சேர்த்தோம்னா ப்ரொவைட்ஸ் விர்ச்சுவல் மிஷின் கன்சோல் இன்டராக்ஷன் பெர்மிஷன்ஸ். இது என்னன்னா இந்த இந்த பர்டிகுலர் ரோலை மட்டும் அசைன் பண்ணா அந்த யூசருக்கு கன்சோல் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும், மித்த எதுலயுமே ஆக்சஸ் இருக்காது. சரிங்களா? he can able to do only the console which means console ஷேர் அந்த விர்ச்சுவல் மிஷின் கன்சோல் ஷேர் பண்றது அந்த மாதிரி இவங்களுக்கு இது கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் மிஷின் பவர் யூசர். விர்ச்சுவல் மிஷின் பவர் யூசர் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷினை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லைக் அந்த அந்த ஒரு அந்த விர்ச்சுவல் மிஷின்ல வந்து நம்ம எடிட் செட்டிங்ஸ் போயிட்டு ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரிசோர்ஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பவர் யூசர்ல. ப்ரொவைட் விர்ச்சுவல் மிஷின் இன்டராக்ஷன் பெர்மிஷன். பவர் யூசர்ல பவர் ஆப்ஷன் இருக்கும், இதுல வந்து பவர் ஆப்ஷன் இருக்காது. விர்ச்சுவல் மிஷின் யூசர்ல பவர் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களால இந்த விர்ச்சுவல் மிஷின் மட்டும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷின் கன்சோல் யூசர் எடுத்துக்கலாம். இதோட இதை கொடுப்போம் நம்ம. ஓகே, ஓகே. இப்போ எந்த இடத்துல இது வந்து சிகாஸ் இந்த இடத்துல யூ கேன் ஏபிள் டு கிரியேட் த யூசர்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். தென் ரோல்ஸ்ல என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். ஆர் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் த ரோல் யூ கேன் கிரியேட் நியூ ரோல். குளோபல் பெர்மிஷன்ஸ்ல நீங்க இந்த இடத்துல தான் பெர்மிஷன் வந்து நம்ம அசைன் பண்ண போறோம். சரி, அந்த குளோபல் பெர்மிஷன்ல தான் பெர்மிஷன் அசைன் பண்ண போறோம். இது எப்பயுமே ESP.localல தான் இருக்கணும். இதுல ஆட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஆட் போய்க்கோங்க. ஆட்ல போயிட்டு யூசர் L2 தானே கொடுத்தோம், L2 கொடுக்குறேன், செலக்ட் ஆயிடுச்சு. தென் ரோல், என்ன ரோல்? நான் வந்து விர்ச்சுவல் மிஷின் பவர் யூசர் கொடுக்குறேன். சரியா? there is option called virtual machine power user. செலக்ட் பண்றேன், பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு அந்த ரோல் ஆட் ஆயிடுச்சு. இங்கே ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ESP.local L2 at ESP.local L2 at ESP.local virtual machine power user. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ்ல இருக்கோம். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் அட் ESP.localக்கு நீங்க என்ன எல்லா ஆக்சஸும் இருக்கும். லைக் இதை ரீபூட் பண்ணிக்கலாம், இப்போ இதை மெயின்டெனன்ஸ் மோட் போட்டுக்கலாம், விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம், இந்த ESX ரீபூட் பண்ணலாம், VM எல்லாமே உண்டு, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ நம்ம பர்டிகுலர் VM மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ இப்போ அதில் லாகின் பண்ணலாம். இப்போ L2 at ESP.local தென் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ நான் L2 ஆக்சஸ் மூலமாக லாகின் பண்ணுறேன். So unable to log in because you don't have permission on any vCenter server connected to this client. Bro, இல்லைங்க bro, back to screen கொடுத்தா லாகின் ஆகும் bro. புரியுது?
அதுல ஒரு பேக் டு ஸ்கிரீன் சைடுல வந்துச்சு தெரியுங்களா, ரைட் சைடு. பேக் டு ஸ்கிரீனா? எதை சொல்றீங்க? இல்ல நீங்க அந்த பேஜ் இங்க சைடுல பாருங்க, பேக் டு லாகின் ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா? அது மறுபடியும் லாகின் ஸ்கிரீன் தான் வரும். நீங்க பேக் டு லாகின் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் லாகின் ஸ்கிரீன் தான் வரும். ஓகே, எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேக் டு லாகின் ஸ்கிரீன் கொடுத்த உடனே லாகின் ஆகும். இல்ல நமக்கு வந்து பவர் யூசர் அந்த விஎம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே Don't have permission or இப்ப வேற பெர்மிஷன் அசைன் பண்ணி பார்க்க ஒரு நிமிஷம். பெர்மிஷன் எடிட் பண்றேன். அப்ப விர்ச்சுவல் மிஷின் யூசர் கொடுக்குறேன். வேற என்ன இருக்குதுல்ல? கன்சோல் யூசர் கொடுத்துருக்கேன். இதுல ஆகுதான்னு பார்ப்போமா? இதுக்கு ஆக்சஸ் இல்ல. சொல்லுங்க. ரீட் ஒன்லி கொடுக்குறேன். ஸோ ரீட் ஒன்லி ஆயிடுச்சு. வேற லைன் So L2 accessல because we don't have permission on resources to connect to this client. இல்ல நம்ம பெர்மிஷன் தப்பா அசைன் பண்ணி நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் பெர்மிஷன் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டா தான் கொடுத்துருக்கேனா? psp.localல தான் இருக்குது. L2 read only. இல்ல வெறும் L2 மட்டும் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து பாருங்க. அப்படி வராத. ஏன்னா எங்களுக்கு அப்படிதான் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்லி வந்து நேம் மட்டும் தான் கொடுத்து பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ண இருக்கு. அந்த விஸ்பிஆர் லோக்கல்லாம் வரல. டொமைன் கொடுக்காம தான் கொடுத்துருக்கீங்களோ நீங்க? ஆமாங்க ப்ரோ, எங்களுக்கு அப்படிதான் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. rajesh.kb அப்படின்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா லாகின் ஆகும். இல்ல நீங்க ஸ்லாஷ் போடுறீங்களா முன்னாடி, அதான் டொமைன். ஓகே
முன்னாடி ஸ்லாஷ் போட்டு பண்றீங்கல்ல, அதுதான் டொமைன். நீங்க டொமைன்ல அப்படி வெறுமனே லாகின் பண்ண முடியாது. ஒண்ணு ஸ்லாஷ் போட்டு நம்ம கொடுக்கணும் இது, அல்லது நம்ம அட் போட்டு இதை நம்ம வந்து கொடுக்கணும். இது எங்கேயோ தப்பா மேப் ஆயிருக்கு, ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். இதே இது அட்மின் டெஸ்ட் கொடுத்து பார்க்குறேன். கொடுக்கலையோ? கேஸ் ஆக்சுவலி என்னன்னா, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகல. லெட் மீ ஷோ யூ. இப்போ அதே சேம் L2 ஆக்சஸ் தான் இருக்குது, ஆனால் ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். என்ன இதில் வந்து ப்ரொபகேட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பண்ண முட்டேன். இந்த செக் மார்க் இருக்கு இல்லையா, ப்ரொபகேட் டு சில்ட்ரன், செக் மார்க் நான் பண்ண முட்டேன், அதனால ஆக்சஸ் ஆகலை. ஸோ இப்போ ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ். ஸோ இப்போ எனக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் ரைட்டா, L2ல இருக்கேன். இந்த L2க்கு நமக்கு இங்கே இந்த L2க்கு நான் ப்ரொவைட் பண்ணது ஒன்லி ரீட் ஒன்லி ஆக்சஸ். ஓகே, ஸோ எனக்கு ரீட் ஒன்லினா என்னால் எல்லாத்தையும் பார்க்கலாம், பட் ஐ கேனாட் சேஞ்ச் எனி திங். இந்த ESXi சம்மரி பார்க்கலாம், இதில் என்ன VM ரன் ஆகுது, என்ன டேட்டா ஸ்டோரில் கனெக்ட் இருக்கு, எல்லாமே பார்க்கலாம், பட் ஐ கேனாட் சேஞ்ச் எனி திங். எல்லாமே கிரேட் அவுட் இருக்கு பார்த்தீங்களா. விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியாது, மேனேஜ் மோட் போட முடியாது, பவர் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஸ்டோரேஜ் எதுவுமே பண்ண முடியாது. This is called read only access. You cannot change anything, but you can be able to view all the settings. சரிங்களா, இப்போ ஆக்சஸ் நான் மாத்தி போடுறேன். இப்போ read only ல இருந்து I'm going to change virtual machine power user. இப்போ read only இருக்கிறதால virtual machineக்கு எனக்கு ஆக்சஸ் கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன், அதே L2 போறேன். எனக்கு ESXi ஹோஸ்ட்ல எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஆப்ஷனும் கிரேடட் ஆயிருக்கு. விர்ச்சுவல் மிஷின் செலக்ட் பண்றேன். I can able to do anything. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆக்சஸ் வந்து என்னன்னா விர்ச்சுவல் மிஷின் பவர் யூசர். விர்ச்சுவல் மிஷின் பவர் யூசர்னா உங்களுக்கு ESXi ஆக்சஸ் கிடையாது, வேற எந்த செட்டிங்ஸும் மாற்ற முடியாது, டேட்டா ஸ்டோருக்கு ஆக்சஸ் கிடையாது, நெட்வொர்க்கு ஆக்சஸ் கிடையாது, பட் விர்ச்சுவல் மிஷின் மட்டும் ஆக்சஸ் இருக்கு. ரீட் ஒன்லில உங்களுக்கு எதுக்குமே ஆக்சஸ் கிடையாது, ஜஸ்ட் பார்க்க தான் முடியும். இப்போ இது பவர் யூசர்ல இது ரைட் கிளிக் பண்ணி என்னால் பவர் ஆன் பண்ண முடியும், ஆனால் ESXi பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, கிரேட் அவுட் ஆயிருக்கா. அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் பாருங்க, டேட்டா ஸ்டோர்ல எது இருக்கா, டேட்டா ஸ்டோர்ல எதுவுமே என்னால் பண்ண முடியல, கிரேட் அவுட் ஆயிருக்கா. கிரேட் அவுட் ஆயிருச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். So this is called virtual machine power users. இப்போ ஜஸ்ட் virtual machine சேம் எடிட் பண்ணிட்டு virtual machine user மட்டும் கொடுக்குறேன்.
இதுலயுமே உங்களுக்கு ஹோஸ்டுக்கு ஆக்சஸ் கிடையாது. சரிங்களா? ஹோஸ்டுக்கு எந்த ஒரு ஆக்சஸ் இருக்காது, டேட்டா ஸ்டோருக்கு ஆக்சஸ் கிடையாது. பட் இதுல உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷினுக்கு ஆக்சஸ் இருக்குது. கன்சோல் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். ஈவன் தோ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆக்சஸ் பார்க்கலாம். இப்போ விர்ச்சுவல் மிஷின் கன்சோல் யூசர் மட்டும் கொடுக்குறேன். பவர் ஆப்ஷன் இருக்கு. இதுலயுமே ESX ஆக்சஸ் இல்ல, ஒன்லி விர்ச்சுவல் மிஷின் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்குது. பவர் ஆன். பட் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. பட் நான் செக் பண்ணி சொல்றேன் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு. அது classmate. இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் ரோல் ஒன்னு கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணி அந்த ரோலை மட்டும் அசைன் பண்ணி பார்ப்போம். சரி, இப்ப பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஒரு ரோல் அதாவது விர்ச்சுவல் மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு ரோல் கிரியேட் பண்றேன் நானு. ஓகே, இப்போ நான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணனால எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் பண்ண முடியாது. பட் இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்குன்னா இதோட மானிட்டர் போயிட்டு மற்ற எந்த ஆப்ஷனும் எனக்கு தெரியாது. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இதை மட்டும் நான் பார்த்துக்கலாம். மற்ற எதுவுமே என்னால் பார்க்க முடியாது. பாருங்க, இப்போ நான் வேற ஆப்ஷன் போறேன், எல்லாமே எம்டியா இருக்கும். ரைட் கிளிக் பண்றேன், இதனால எதுவுமே மாற்ற முடியல. செட்டிங்ஸ் எதுவுமே மாற்ற முடியாது. ஜஸ்ட் இதை வியூ பண்ண கூட முடியல.
அதே மாதிரி எனக்கு பவர் ஆன் பவர் ஆஃப் எந்த ஆப்ஷனும் கிடையாது. என்னால ஒன்லி ஒன் டாஸ்க் கூட பார்க்கல, தெரியல எனக்கு. பெர்ஃபார்மன்ஸை எனக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு கஸ்டமர் மாத்தினா மாத்திக்கலாம். இதுக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்கே அதான் கொடுத்துருக்கோம், பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பர்டிகுலரா எதுவும் வேணும்னா நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ரோல்ஸ்ல போயிட்டு அலாம் ஹோஸ்ட் கொடுத்தோம்னா அந்த ஹோஸ்ட்ல உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணும், எந்த செட்டிங்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிட்டு எல்லாமே செலக்ட் ஆயிரும். இல்ல அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்ல எனக்கு இதை மட்டும் பார்த்துக்கலாம், இந்த செட்டிங்ஸை மட்டும் பார்த்துக்கலாம், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம்னா டேட் அண்ட் டைம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது மட்டும் பண்ணிக்கலாம். இன்வென்டரி கொடுத்தா ஹோஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். மற்ற எந்த ஆப்ஷனும் இவங்களால பண்ண முடியாது. இப்ப நான் கான்ஃபிகரேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன், சரியா? which means DSS ஹோஸ்டுக்கும் DSS ஹோஸ்டோட கான்ஃபிகரேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். கான்ஃபிகர் போயிட்டு இதுல அட்வான்ஸ் செட்டிங்ஸ், ஆத்தென்டிகேஷன், சேஞ்ச் செட்டிங்ஸ், டேட் அண்ட் டைம். இதுல சில ஆப்ஷன்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும், மற்ற எந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகாது. லெட்ஸ் see. இப்ப இது மட்டும் கொடுக்குறேன் நானு. ஆட் ஆயிடுச்சு. இப்போ குளோபல் பெர்மிஷன் போயிட்டு யூசரை செலக்ட் பண்ணிட்டு எடிட், அதில் போயிட்டு ஹெச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹோஸ்ட் வந்துச்சா, ஹோஸ்ட் கான்ஃபிக் செட்டிங்ஸ் ஓகே கொடுத்தா எனக்கு அது அப்ளை ஆயிரும். தென் நான் அது மூலமாக லாகின் பண்ணுறேன். ஹோஸ்ட்ல எனக்கு ஹோஸ்ட்ல பாத்தீங்கன்னா வேற எந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகல. மெயின்டெனன்ஸ் மோட் ஒர்க் ஆகுதா, பவர் ஒர்க் ஆகுது. ஸோ ஹோஸ்டோட கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பவர் பண்ணிக்கலாம். பட் பாத்தீங்கன்னா விஎம்க்கு ஆக்சஸ் இல்லை, தெரியுது உங்களுக்கு? எனக்கு ஹோஸ்ட்டுக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்குது. ஐ கேன் ஏபிள் டு டூ எனிதிங் ஆன் ஹோஸ்ட். இதை மெயின்டெனன்ஸ் மோட் போட்டுக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஷட் டவுன் பண்ணிக்கலாம். பட் விர்ச்சுவல் மிஷின்ல ரைட் கிளிக் பண்ணோம்னா எனக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை. கிரேட் அவுட் ஆயிருக்கு பாத்தீங்களா? எடிட் செட்டிங்ஸ்மே கிரேட் அவுட் ஆயிருக்கும். எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியல. போஸ்ட் லெவல்ல மட்டும் எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுது. So yes, I can able to start the service or stop the service.
ஓகே, ஸோ இது நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொன்றா வேணா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, லேப்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்காக நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், எப்படி யூசர் கிரியேட் பண்ணணும் பார்த்தோம், யூசர் எப்படி கிரியேட் பண்ணிருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த யூசரை வந்து ஆட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம், யூசர் டெலிட் பண்ணிக்கலாம், அல்லது எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். யூசர் கிரியேட் பண்ணி தென் என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பை டிஃபால்ட் ரோல்ஸ். உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கிரியேட் எனி அதர் ரோல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் குளோபல் பெர்மிஷன் போயிட்டு நீங்க கிரியேட் பண்ண யூசருக்கு யூ கேன் அசைன் த ரோல். அந்த யூசர் பர்டிகுலர் யூசருக்கு நீங்க ரோல் வந்து அசைன் பண்ணலாம். ப்ரொடக்ஷன்ல இப்படிதான் வந்து அசைன் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே L3 டாஸ்க். ஓகேங்களா? ஓகே ஓகே, எனி டவுட்ஸ் இருக்கா? இதுல டவுட்ஸ் இருக்கா கேளுங்க, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். No doubt. Okay, doubts lati, let's close. Okay, so next session போதும்.